நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி ஆதரவு கோரி வரக்கூடிய நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது முதலமைச்சர் எதிர்த்தரப்பில் என்டிஏ கூட்டணியினுடைய வேட்பாளர் தமிழர் என்கிற முகமூடியோடு முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது நண்பர் பிரியன் சொன்னது மாதிரி சுதர்சன ரெட்டியோட அந்த வேட்பாளராட்டு அவர் துணை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டிருப்பது பாஜகவுக்கு எதிரான இந்தி கூட்டணி கட்சிகளோட தங்கள் பிரச்சார பலம் இந்த பிரச்சாரம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குதுங்கிறத வெளிக்கொண்டுறதுக்கான ஒரு பிரச்சாரமாகவும் பாஜகவுக்கு எதிரான இன்னொரு கூட்டணி அமைப்பு இந்தியாவில் தெளிவாக இருக்கிறது, நாங்கள் நாளை ஆட்சிக்கு வர முடியும் என்பதை காட்டும் விதமான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சார பலமாகத்தான் அதை செய்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே நாம் நமது நிகழ்ச்சியிலே கூறியது போல் தமிழக முதல்வர் இந்தி கூட்டணியின் வேட்பாளரை முழுமையாக ஆதரிப்பார். தமிழர் என்ற அடிப்படையில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் ஆதரவை நல்க மாட்டார். அது அரசியலில் அவருக்கு எந்த பலனும் தராது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கே இடமில்லை. தேவை வேண்டுமென்றால் அவரை குறை கூறலாம், பிரச்சாரம் பண்ணலாமே தவிர ரியல் பொலிட்டிக்ஸ் என்பது இந்தி கூட்டணி இன்டாக்டாக தமிழ்நாட்டில் இருப்பதும், திமுக தலைமையிலான கூட்டணி இன்டாக்டாக இருப்பதும், அவர்கள் நிறுத்தும் வேட்பாளர்களை அவர்களே முடிவு பண்ணி அது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக வேட்பாளராகவும் இருக்கலாம் அல்லது பொதுவான வேட்பாளராகவும் இருக்கலாம் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணி இடையில் உள்ள கட்சிகள் மத்தியில் எந்த கட்சியும் சாராத ஒரு பொதுவான வரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு வகையில் பார்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக ஆல் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. இந்தி கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. அவர்கள் திமுக போன்ற கட்சிகளின் கருத்தை ஏற்று பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் இது காட்டுகிறது. அதே வேளையில் தமிழக முதல்வர் தெளிவாக ஒரு பிரின்சிபல்டு பொலிட்டிஷியனாக, இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதி மாதிரி அல்லாமல், இதை கூட வெளிப்படையா சொல்லலாம், கலைஞர் கருணாநிதி மாதிரி அல்லாமல் ஒரு பிரின்சிபல்டு பொலிட்டிஷியன் ஆட்டு பாஜக எதிர்ப்பு என்பதில் அவர் தொடர்ந்து இருப்பார். அதுவே அவருக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற அடிப்படையில், அதாவது தேர்தல் வெற்றியில், சட்டமன்ற தேர்தல் வெற்றியை கொடுக்கும் என்ற அடிப்படையில் அவர் சுதர்சன் ரெட்டியை ஆதரிக்கிறார். மற்றபடி நாம் இந்திய அளவில் பார்க்க வேண்டியது என்னவென்றால், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்டிஏயின் வாக்குகள் எவ்வளவோ அதைவிட எவ்வளவு வாக்கை மோடி, அமித்ஷா கொண்டு வரப் போகிறார்கள், கூடுதலாக எவ்வளவு வாக்குகள் அவர்களுக்குள்ள நிர்ணயிக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை விட ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்கென்றாலும் சரி, மக்களை உறுப்பினர் வாக்கென்றாலும் சரி, எவ்வளவு வாக்குகள் அதிகம் வரப்போகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.